மனோவா என்றால் இளைப்பாறுதல் என்று அர்த்தம். அவன் தான் கோத்திரத்தைச் சேர்ந்தவன். மனைவின் பெயர் குறிப்பிடவில்லை. யூத பாரம்பரிய நூல்களில் மனைவியின் பெயர் ஹஸ்லெல்போனி என்று அழைக்கிறது. அவன் மனைவி மலடியாயிருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அவளுக்கு தரிசனமாகி, மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்றும் அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று கற்பித்தார். தேவ தூதனை சந்தித்ததை அவன் மனைவி மனோவாவுக்கு அறிவித்தாள். மனோவா, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் அனுப்பும் என்று விண்ணப்பம் செய்தான். கர்த்தருடைய தூதன் மீண்டும் வந்து அவர்களுக்கு தேவனுடைய கட்டளையை அறிவித்தார். நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், அது அதிசயம் என்றார். மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறிப்போனார்.